காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குழம்பு செய்யறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருக்க காய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காவோட தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானோடனே கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குலைவாக வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, பூண்டு, முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மசால் தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. மசால் சேர்த்ததும் காய்கறியோட மசாலையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறிக்கோங்க. அரைச்சி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி காய் வதக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொதிக்க ஸ்டார்ட் ஆனோன்னா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ் ஒரு லோ ஃப்ளேம்லேயே வைங்க. நம்ம சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.